நம்மட என்ன ஒழுக்கம் வருது, பள்ளிவாசலுக்கு முன்னாடி கிடையாது, செருப்பை பார்க்கலாம். செருப்பு ஸ்டாண்டு காலியா கிடக்கும். நம்ம எல்லாம் செய்து அந்த அதாவது நம்ம ஒழிச்சுட்டு அந்த அசிங்கமான எங்கெல்லாம் நடந்து வந்த செருப்பை மிதிச்சு தான் வரணும். அந்த ஒழுக்கத்தை கூட கற்றுக்கொள்ளவில்லை. நோதுமில்லை, அல்லா நம்மை காப்பாற்ற. ஒழுங்கு, ஒரு கீழ்ப்படுதல், ராணுவத்திற்கான ஒரு கட்டளை, ஒரு தலைமைக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படியணும். அவர் ருக்கு செய்யாம சுஜூதுக்கு போனா கூட தொழுகை விடுறதுக்கு அனுமதி கிடையாது. குர்ஆனை தப்பா ஓதுனா கூட எழுதிடணும், சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், தப்ப திருத்தணும். அவர் தப்பா செஞ்ச கூட அவர் தான் என்ன செய்யணும், நீங்க பின்பற்றணும். நீங்க எந்த தப்பு செய்யல, ஆனா குர்ஆன்ல ஏதோ கடைசி வந்து சஜ்தா சஹூ செய்யறாரு, நீங்க சஜ்தா செய்யணும். ஒரு தலைமைக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு ராணுவ கட்டுக்கோப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையின் மூலமாக. ஆனா துரதிர்ஷ்டவசமாக இந்த சமுதாயம் தான் தலைமை இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது.